வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்களோட பிரான்ச் வந்து திருவண்ணாமலையில் இருக்குது. 2019 இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. இது வந்து ஒரு 100% ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம். எல்லாருமே வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஆன்லைன் ஜாப்க்கு வந்து நம்ம சர்ச் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு இந்த எஸ்பிஓ வந்து ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கம்பெனியை பற்றின ஃபர்தர் டீட்டெயிலுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு நாள் முல்லா என்கின்ற ஒரு பெரியவர் பட்டணம் போய் ஊர் சுத்தி பார்த்துட்டு வரணும்னு நினைச்சாரு. அதுக்காக தன்னோட கழுத மேல அவரோட பெட்டி எல்லாத்தையும் வச்சு கட்டி பட்டணத்தை நோக்கி நடந்து போனாரு. ரொம்ப தூரம் போனதுனால அவருக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உடனே அந்த பட்டணம் போற தெருவுல இருக்கிற ஒரு மரத்தடியில படுத்தாரு. அவரு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல இருந்த ஒரு கடையில ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது ஒரு சைக்கிள் வாடகைக்கு விடுற கடை. அங்க என்ன பிரச்சனைன்னு முல்லா உத்து பார்த்தாரு. அங்க இருந்த கடைக்காரர் வெளியூர்காரர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் வாடகைக்கு சைக்கிள் கொடுக்க மாட்டேன்னு சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அத அங்க இருந்த எல்லா கடைக்காரர்களும் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவரு, ஐயா, நான் பக்கத்து ஊருக்காரர் தான், உங்களுக்கு தெரியாதவன் தான். ஆனா எனக்கு இப்ப என்னோட மனைவியை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணும். தயவு செஞ்சு வண்டி வாடகைக்கு கொடுங்க, நான் முன்பணம் வேணாலும் கொடுத்துட்டு போறேன்னு சொன்னாரு. இத கேட்டும் அந்த சைக்கிள் கடைக்காரர் அவருக்கு சைக்கிள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்பதான் ஈவு இறக்கமே இல்லாத, மருத்துவமனைக்கு போறதுக்கு கூட உதவி செய்யாத அந்த சைக்கிள் கடைக்காரருக்கு ஒரு பாடட்டணும்னு முல்லா நினைச்சாரு. உடனே அந்த சைக்கிள் கடைக்குள்ள போனாரு முல்லா. உடனே அந்த சைக்கிள் கடைக்காரர், வாங்க வாங்க என்று கூப்பிட்டாரு. உடனே முல்லா, அடடா, நான் வந்தது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டாரு. உடனே அந்த சைக்கிள் கடைக்காரர் சொன்னாரு, நீங்க வரதுதான் தெரியுதே, நான் என்ன குருடனான்னு கேட்டாரு. அதுக்கு முல்லா சொன்னாரு, அப்ப என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால இப்ப எனக்கு சைக்கிள் வாடகைக்கு கொடுங்கன்னு சொன்னாரு. அப்பதான் அந்த சைக்கிள் கடைக்காரர் நினைச்சாரு, அடடா, கோவத்துல வார்த்தையை விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சாரு. அது வரைக்கும் அமைதியா இருந்த கூட்டம், நீ தான் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சைக்கிள் கொடுப்பியே, வாடகைக்கு கொடுப்பியே, இப்ப இவரை உனக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கும் வாடகைக்கு சைக்கிள் கொடு என்று எல்லாருமே சண்டைக்கு வந்தன. சரி, இந்தாங்க, இந்த சைக்கிளை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாரு. அப்பதான் முல்லா சொன்னாரு, ஒரு மருத்துவ உதவிக்கு கூட போகாத உன்னோட சைக்கிள் கடை சைக்கிள் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. அத பார்த்த அந்த சைக்கிள் கடைக்காரர் பேராசையினால இப்படி உதவி செய்ய தவறிட்டோமேன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. நம்மளை இனிமே இந்த ஊர்ல யாருமே மதிக்க மாட்டாங்க, யாரும் நம்ம சைக்கிள் கடையில இருந்து சைக்கிளை வாடகைக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. ஈவு இறக்கமே இல்லாத சைக்கிள் கடைக்காரரை திருத்தின முல்லாவோட புகழ் ஊரெங்கும் பரவுச்சு. அதிலிருந்து முல்லாவை அனைவரும் மதிக்கவும் ஆரம்பிச்சனர்.